ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேன் ஹீட் ஆகினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். ஆயில் சூடாகின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடையே 4-5 ஏலக்காய் சேர்ப்போம். கராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். பிறகு மிளகு, கடைசியாக சீரகம் கொஞ்சம் அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வதங்க விடுவோம். இப்போ நான் இது கூடவே துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் நேரத்துக்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாகும் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். அதோடையே கொஞ்சம் கொச்சிக்காத்தூள், சில்லி பவுடர், பிறகு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் ஆற வச்சு அதை நாங்கள் பிளெண்டர் கப்பில் போட்டு இப்போ நாங்கள் பவுடர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்ல பவுடராகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு வேறொரு பாத்திரம் ஒன்று எடுத்து அது ஹீட் ஆகின பிறகு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் ஹீட் ஆகின பிறகு சீரகம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அப்படியே ஆயிலில் வதங்கி வர்ற டைமுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அதை கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிட்டு பச்சை கொச்சிக்காய், அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தக்காளி, ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து மூடி வச்சு அது கொஞ்சம் நேரம் வதங்கும் வரைக்கும் விடுவோம். இப்போ கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்த மிக்ஸை இப்போ நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இப்போ உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்கலாம். கூட வேணுமெண்டா கூட சேர்க்கலாம், திக்காக வேணுமெண்டா கொஞ்சமாக சேர்க்கலாம். ஃபைனலாக இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிக்கன் எல்லாம் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு அது தானாக தண்ணி விட்டு வத்து வரைக்கும் லிட்டால் மூடி வச்சுருவோம் நாங்கள். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கக்குள்ள விலங்கும் எப்படி ஆயிலெல்லாம் மேலால் தெரிஞ்சு வந்திருக்குன்னு. ஸோ நம்மளோட கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு.